பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு இந்த விண்வெளியை பற்றி பெருசாக எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, வானத்தில் வெறுங்கண்களால் பார்க்கக்கூடிய கிரகங்களையும் சரி, அதே நேரத்தில் அந்த சமயங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கட்டும், நிலவாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வாழ்கிற அந்த பூமியை மையமாக வச்சு தான் நிலவு உட்பட மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வாழ்ந்த சில மனிதர்கள் அதை நம்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு விண்வெளியை பற்றி புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் கலீலியோ அவருடைய டெலஸ்கோப்பை பயன்படுத்தி வானத்தை நோக்கி, அதுவும் குறிப்பா ஜூபிட்டர் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஜூபிட்டரை மையமா வச்சு ஏதோ ஒரு 4 பொருள் சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலஸ்கோப் மூலமா அவர் முதல்ல பார்க்கறாரு. ஸ்டார்டிங்ல அது ஏதாச்சும் ஸ்டார்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் லேட்டரா தான் ஜூபிட்டரை சுத்தி வரக்கூடிய 4 நிலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கலீலியோ கண்டுபிடிக்கிறாரு. கலீலியோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நிலவுகளுக்கு நம்பர்ஸ்ல தான் பேர் வைக்கிறாரு. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஜூபிட்டர் 1, ஜூபிட்டர் 2, ஜூபிட்டர் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ்ல தான் பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜூபிட்டரை பத்தி பல ஆய்வுகள் பண்ணாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் ஜூபிட்டருக்கு மொத்தமா 70க்கும் அதிகமான நிலவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஆரம்பத்துல கலீலியோ ஜூபிட்டரோட முதல் 4 நிலவுகளை கண்டுபிடிச்சதுனால அந்த 4 நிலவுகளுக்கும் நம்பர்ஸ்ல பேர் வச்சுட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால நம்பர்ஸ்ல பேர் இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கலீலியோ கண்டுபிடிச்ச அந்த முதல் 4 நிலவுகளுக்கும் ஐயோ, யூரோப்பா, கலிஸ்டோ, கேனிமேட் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்கள் வைக்கப்படுது. கலீலியோ கண்டுபிடிச்ச இந்த முதல் 4 நிலவுகளையும் காமனா கலீலியோ மூன்ஸ், கலீலியோ சேட்டலைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கலீலியோ கண்டுபிடிச்ச ஜூபிட்டருடைய 4 நிலவுகளே ரொம்ப மோசமான, பார்க்கறதுக்கு வினோதமா இருக்கக்கூடிய, நரக மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலவுன்னு சொன்னா அது ஐயோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நிலவு தான். இது ஏன் ஐயோவை நான் நரக மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலவு அப்படின்னு சொல்றேங்கிறத இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க வந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஜூபிட்டருக்கு மிக நெருக்கமா முதல்ல இருக்கக்கூடிய ஒரு நிலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது இந்த ஐயோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நிலவு தான். இந்த நிலவுக்கு ஏன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சாங்க அப்படின்னா, முதல்ல இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பேர் கூட ஒரு ரோமானிய கடவுளுடைய ஒரு பேர் தான். அந்த ரோமானிய மித்தாலஜில வரக்கூடிய அந்த ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடவுளுக்கு இணையா இருக்கக்கூடிய கிரேக்க மித்தாலஜில இருக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய பேர் தான் ஜூஸ் அப்படிங்கிறது. இவருடைய மனைவியோட பேர் தான் ஹெரா. ஜூஸோடைய ஒய்ஃபுக்கு ஹெல்ப்பரா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட பேர் தான் ஐயோ. இந்த ஐயோ அப்படிங்கிற அந்த பெண்ணு மேல அந்த ஜூஸுக்கு ஒரு கண் இருக்கு. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவரோட ஒய்ஃபான ஹெராக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொண்ணை அப்பப்போ மாடா மாத்திருவாராம். இது ஒரு கிரேக்க மித்தாலஜில வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு கதை தான். அந்த கதையில வரக்கூடிய ஒரு பொண்ணோட பேரான அந்த ஐயோ அப்படிங்கிற பேரை தான் இந்த ஜூபிட்டரோடைய முதல் நிலவான ஐயோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த நிலவுக்கு வச்சிருக்காங்க. இந்த பேர் இந்த நிலவுக்கு வச்சது தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா கரெக்டா பொருத்தமா வச்சிருக்காங்க. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவுல ஏகப்பட்ட எரிமலைகள் இருக்கு. நீங்க அங்க போய் இறங்குனீங்கன்னா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த வேண்டியதா இருக்கும். அப்படி கத்துனா கூட யாருக்குமே கேட்காது, யாருமே உதவி தர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலவா இருக்கக்கூடிய இந்த நிலவுக்கு ஐயோ அப்படிங்கறது பேர் வச்சிருக்கிறது கரெக்டா தானே இருக்கும். ஒரு விஷயத்தை நான் சொன்ன உடனே உங்க மனசுல ஒரு விஷயம் தோணலாம், எரிமலை தானப்பா இந்த நிலவுல இருக்கு, நம்ம பூமியில கூட தான் எரிமலை இருக்கு, நம்ம பூமியில இல்லாத எரிமலையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவுல நம்ம பூமியில இருக்கிற மாதிரி கம்மியான எரிமலைகள் இல்ல, ஏகப்பட்ட எரிமலைகள். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே அதிக எரிமலை இருக்கக்கூடிய கிரகத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது இந்த ஐயோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நிலவு தான். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட எரிமலைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த எரிமலைகள் அப்படிங்கிறது வெடிச்சா கூட நம்ம பூமியில வெடிக்கிற மாதிரி 100 மீட்டர் 200 மீட்டர் உயரத்துக்கு எரிமலை வெடிக்கிற மாதிரிலாம் வெடிக்காது. கிலோமீட்டர் கணக்கில் அதோடைய வெடிப்பு அப்படிங்கிறது இருக்குமா, அந்த அளவுக்கு அதோடைய வெடிப்பு சிதறல்கள் அப்படிங்கிறது அவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. வாயேஜர் 1 மூலமா இந்த நிலவோடைய அந்த எரிமலை வெடிப்பை கூட கேப்சர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த வெரிமலை அப்படிங்கிறது வெடிச்சு சிதறன அந்த துகள்கள் அப்படிங்கிறது வெடிச்சு சிதறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த வாயேஜர் 1 மூலமா கேப்சர் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா வித்தியாசமா இருக்கும். இப்ப நம்ம நிலவு அப்படிங்கிறது கொஞ்சம் வெண்மை நிறத்துல ஒயிட் கலர்ல இருக்கும். பட் இந்த நிலவு அப்படிங்கிறது எல்லோ கலர்லயும் அங்கங்க கொஞ்சம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒயிட், இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நிலவா இருக்கும். பார்க்கிறதுக்கு கலர்ஃபுல்லா வினோதமா இருந்தாலும் இந்த நிலவு அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தோடைய 4வது மிகப்பெரிய ஒரு நிலவா இருக்கு. அப்ப இந்த நிலவு அப்படிங்கிறது நம்மளுடைய நிலவை விட ரொம்ப பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம நிலவை விட கொஞ்சம் தான் பெருசு. இது ஐயோ அப்படிங்கிற நிலவோடைய அந்த டயாமீட்டர் விட்டம் அப்படிங்கிறது 3620 கிலோமீட்டர். அதுவே நம்ம பூமியை சுத்தி வரக்கூடிய நம்ம நிலவோடைய டயாமீட்டர் அப்படிங்கிறது 3476 கிலோமீட்டர். இந்த அளவுக்கு தான் நம்ம நிலவோடைய டயாமீட்டர் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது. நம்ம நிலவுக்கும் இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவுக்கும் கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். சரி, இப்ப இதெல்லாம் ஓகே. இந்த நிலவு ஏன் பார்க்கிறதுக்கு மஞ்சள் நிறத்திலேயே அங்கங்க ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒயிட், இந்த மாதிரி 3 கலர்
சேர்ந்த ஒரு கலர்ஃபுல் நிலவா இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அதை சொல்லுப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இதுக்கு ரீசன் சயின்டிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலவுடைய மேல்பரப்புல நிறைய சல்ஃபர் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சல்ஃபர் அயன் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இந்த நிலவுல ரொம்ப அதிகமாவே இருக்கு. நம்ம டெரிசியல் பிளானட்னு சொல்லி எடுத்துக்கிட்டா செவ்வாய் கிரகம், அதுக்கப்புறம் நம்ம பூமி, இந்த மாதிரியான தரைப்பகுதி இருக்கக்கூடிய கிரகங்கள்ல நம்ம பூமியில எப்படி சல்ஃபர் அயன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கும், அதே மாதிரி ஜூபிட்டருடைய அந்த ஐயோ அப்படிங்கிற நிலவுலையும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இதை தாண்டி இந்த நிலவுடைய அந்த மைய பகுதி கோர் அப்படிங்கிறது ஒரு சாலிட் அயன் கோரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து கெஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அதோடைய கிரஸ்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜூபிட்டர் வியாழன் அண்ணன் தான். இப்போ நம்ம பூமியை சுத்தி வரக்கூடிய நிலவு அப்படிங்கிறது நம்ம பூமியை முழுசா ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு 30 நாட்கள் எடுத்துக்குது இல்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவும் அந்த ஜூபிட்டரை ஒரு தடவை முழுசா சுத்தி வர்றதுக்கு வெறும் 1.9 பூமி நாட்களே எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது பூமியோடைய நேரப்படி கிட்டத்தட்ட 45 மணி நேரத்திலேயே அந்த நிலவு அப்படிங்கிறது ஜூபிட்டர் வந்து முழுசா சுத்தி வந்துடும் ஒரு தடவை. இதுக்கு காரணம் இந்த ஜூபிட்டருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு நிலவா இருக்கு. சொல்லப்போனா முதல் நிலவு நம்ம ஜூபிட்டருடைய முதல் நிலவா இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவு தான் இருக்கு. இருந்தாலும் இந்த நிலவுக்கும் நம்மளுடைய பூமியை சுத்தி வரக்கூடிய அந்த நிலவுக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான். இப்போ நம்ம பூமிக்கும் நம்ம நிலவுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 3,84,400 கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த தூரத்துல தான் நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது பூமியை விட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஜூபிட்டரை விட்டு இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவு எவ்வளவு தொலைவில் இந்த நிலவு அப்படிங்கிறது இருக்குன்னா 4,22,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ்ல தான் ஜூபிட்டர்ல இருந்து இந்த நிலவு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்ம நிலவுக்கு நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸையும் இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவுக்கும் ஜூபிட்டருக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெருசா டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. ஆனா நம்ம ஜூபிட்டர் அப்படிங்கிறது நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய மிகப்பெரிய ஒரு கிரகமா இருக்கு. ஸோ அந்த வகையில் ஜூபிட்டருடைய அந்த ஈர்ப்பு விசையும் ரொம்ப அதிகம். ஸோ இதன் காரணமா நம்ம ஜூபிட்டருடைய அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கும் இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவு மேல. வியாழன் கிரகத்தோட ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கிறதுனாலே விண்வெளியில அப்பப்ப அங்கங்க சுத்திட்டு இருக்கக்கூடிய விண்கற்களை அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி நம்ம பக்கம் இழுத்து அப்படியே உள்ள வாங்கிக்குவாப்ல. உள்ள வாங்குறதையும் தாண்டி இந்த பக்கம் அப்படியே நம்ம ஐயோ கலிஸ்டோ இந்த மாதிரியான நிலவுகள் பக்கமா அந்த விண்கற்களை வந்து அப்படியே நைஸா தள்ளி விடுவாப்ல. ஆனா என்னதான் இந்த ஐயோ நிலவு பக்கம் நிறைய விண்கற்களை இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற இந்த பிளானட் அப்படிங்கிறது தள்ளி விட்டுருந்தாலும் அந்த விண்கற்கள் இந்த நிலவுல வந்து மோதின அந்த தடயங்களை உங்களால பார்க்கவே முடியாது. ஐ மீன் பாத்தீங்கன்னா அந்த கிரேச்சர்னு சொல்லப்படுற அந்த விண்கற்களால் ஏற்பட்ட பள்ளங்களை உங்களால பார்க்கவே முடியாது. அதுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த நிலவுல அந்த ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த லாவா எரிமலை குழம்புகள் தான். ஸோ எரிமலை குழம்புகள் அதிகமாக ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த நிலவுல வந்து மோதக்கூடிய அந்த விண்கற்கள் அப்படிங்கிறது இந்த நிலவுல இருக்கக்கூடிய அந்த எரிமலை குழம்புகள்ல விழுந்து அப்படியே கரைஞ்சு போயிடும். இதன் காரணமா அந்த நிலவுல அந்த கிரேச்சர்கள் அந்த பள்ளங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதிகமா பார்க்கவே முடியாது. இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த நிலவு வந்து எப்படி உருவாயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் சயின்டிஸ்டுகள் வந்து ஒரு தியரியா ஒரு விஷயம் அதுக்கப்புறம் யூரோப்பா அப்படிங்கிற அந்த நிலவும் ஒரு காரணமா இருக்கு. இது நீள்வட்ட பாதையில சுத்துறதுக்கு ஒரு காரணம். இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஐயோ அப்படிங்கிற அந்த நிலவு அப்படிங்கிறது ஜூபிட்டரை 1.9 நாட்களே பூமி நாட்களே நம்ம ஐயோ நிலவு ஒரு தடவை முழுசா சுத்தி வந்துரும் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் அந்த வீடியோ சொன்னேன்ல. அந்த வகையில இந்த நிலவு அப்படிங்கிறது ஜூபிட்டரை 2 தடவை சுத்தி வந்திருக்கும் போது இந்த ஐயோ நிலவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யூரோப்பா ஒரு தடவை சுத்தி வந்திருக்கும். அதே மாதிரி 4 தடவை இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவு ஜூபிட்டரை சுத்தி வரும்போது அதுக்கு பின்னாடி யூரோப்பாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேனிமெட் அப்படிங்கிற அந்த நிலவு 2 முறை முழுசா சுத்தி வந்திருக்கும். சோ இந்த மாதிரி இந்த 3 நிலவுகளுடைய அந்த சுற்றுப்பாதை அப்படிங்கிறது 2:1 4:1 அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மட்ல இதோட சுற்றுப்பாதை இருக்கிறதுனாலயே சம்டைம்ஸ் ஒரே நேர்கோட்டில் இந்த 3 நிலவுகள் இருக்கும் சொல்றாங்க. அப்படி சந்திக்கும் போது இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவை பின்னாடி இருக்கக்கூடிய யூரோப்பா கேனிமெட் அப்படிங்கிற அந்த 2 நிலவுகளும் அது பக்கம் இழுக்குமா. அதே மாதிரி நம்ம வியாழன் கிரகத்தை பத்தி சொல்லவா வேணும், பிரம்மாண்டமான கிரகம். சோ அதோட ஈர்ப்பு விசை அதிகம். சோ ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி ஜூபிட்டர் அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி இந்த ஐயோ நிலவை அது பக்கம் இழுக்க பின்னாடி இருக்கக்கூடிய யூரோப்பா கேனிமெட் அப்படிங்கிற அந்த நிலவை ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது அந்த நிலவுகள் ஒரு பக்கம் இழுக்க ஜூபிட்டர் ஒரு பக்கம் இழுக்க ஐயோ ஆள விடுங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூபிட்டரை சர்க்கிள்ல சுத்த வேண்டிய இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவு ஒரு கட்டத்துல நீள்வட்ட பாதையில இந்த ஜூபிட்டர் இந்த நிலவு சுத்தி வர்றதுக்கு ஒரு ரீசனா இந்த ஒரு காரணம் இருக்குது. இதை தாண்டி இந்த நிலவோட அந்த புகைப்படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த புகைப்படத்துல சில இடங்கள்ல வெள்ளை கலர்ல திட்டுத்திட்டா ஏதோ ஒரு தெரியுத மாதிரி இருக்குல்ல, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அது எல்லாமே பனி தான். என்னடா எரிமலை வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலவா இருக்கு, உள்ள எரிமலை குழம்புகள் ஓடிட்டு இருக்கு, அங்க எப்படிடா பனி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல வரலாம். நீங்க நினைக்கிறதுல தப்பே கிடையாது. இதுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த நிலவு 45 மணி நேரம், அதுவும் பூமியோட நேரப்படி 45 மணி நேரத்திலேயே ஜூபிட்டர் சுத்தி ஒரு தடவை வளம் வந்துடும் இல்லையா. அப்படி வளம் வர்ற மட்டும் இல்லாம ஜூபிட்டர் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு நம்ம சூரியன்ல இருந்து. அதே மாதிரி இந்த நிலவும் நம்ம சூரியன்ல இருந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நிலவா இருக்கு. சூரியனுடைய வெளிச்சமும் வெப்பமும் அவ்வளவா இந்த நிலவுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த நிலவுடைய நார்மல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது -130 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவுல இருக்கும். அதுவே இந்த நிலவு அப்படிங்கிறது ஜூபிட்டரை சுத்தும் போது ஜூபிட்டருக்கு பின்பக்கமா இந்த நிலவு இருக்கும் போது சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச வெப்பமும் வெளிச்சத்தையும் அந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது மறைச்சிரும் இந்த நிலவு
நிலவுக்கு கிடைக்க விடாம, இதனால அந்த நிலவோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் -160°C வரைக்கும் டெம்பரேச்சர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. ஸோ இந்த நிலவுல மேல்பரப்புல இருக்கக்கூடிய அந்த சல்ஃபர் அப்படிங்கிறது நிலவுல இருக்கக்கூடிய எரிமலை வெடிப்பு காரணமா சல்ஃபர் டை ஆக்சைடா மாறி அது மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். மேல் நோக்கி போய் அது ஒரு வளிமண்டலமா கிரியேட் ஆகும். அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது கொஞ்சம் தின்னான ஒரு வளிமண்டலமா இருக்கும். ஸோ பொதுவாகவே சல்ஃபர் அப்படிங்கிறது 49°C வந்து ஃப்ரீஸ் ஆகிரும். ஆனா இந்த நிலவோடைய நார்மல் டெம்பரேச்சரே -130° அப்படிங்கும் போது அது ஃப்ரீஸ் ஆகி மறுபடியும் கீழே வந்துடும். இப்படி கீழே வரக்கூடிய அந்த பனி தான் அந்த நிலவுல அந்த வெள்ளை கலர்ல இருக்கிறதுக்கான ஒரு ரீசனா இருக்கு. இதை தாண்டி ஆரஞ்சு கலர்ல அங்கங்க கொஞ்சம் பார்க்க முடியும் இந்த நிலவோடைய புகைப்படத்துல. அது எல்லாமே ரேடியேஷனால் பாதிக்கப்பட்ட சல்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுகள் எல்லாருமே. அதுக்கப்புறமா மொத்த நிலவும் மேக்ஸிமம் வந்து எல்லோ கலர்ல தானே இருக்கு. இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது எல்லாமே சல்ஃபர் தான், நார்மல் சல்ஃபர் தான். ஸோ இந்த மாதிரி ரீசன் காரணமாக தான் இந்த நிலவு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. ஃபைனலா ஜூபிட்டருடைய இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவை நம்ம வாயேஜர் 1 வாயேஜர் 2 அப்படின்னு சொல்லப்படுற அந்த 2 விண்கலன் மூலமா அந்த நிலவுல ஏற்படக்கூடிய ரேடியேஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளா இருக்கட்டும், எரிமலை வெடிப்புகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து வாயேஜர் 1, 2 இந்த 2 விண்கலன் மூலமா நாசா வந்து கேப்சர் பண்ணாங்க. ஸோ அதை பத்தியும் சரி, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவை பத்தி இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போறதுனால கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால தான் இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 வீடியோ வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தா சீக்கிரமா நான் அந்த வீடியோ மேக் பண்ண முடியும். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்குன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.